வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியின் ஒலிபரப்பாகும் ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை மணி. கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா தலைமையில் இன்று இந்திய சந்தித்து காவிரி பிரச்சனையில் மேலாண்மை குழு அமைப்பதற்கு பற்றிய செய்தி. நதிநீர் பிரச்சனைகளில் தேசிய கட்சிகளின் மாநில கிளைகள் ஒரே நிலைப்பாட்டை எடுக்காமல் மாநில அரசியலுக்கேற்ப நிலைப்பாடுகளை மாற்றி எடுப்பது பற்றி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிக்கும் கருத்து: தேசிய அக்கறையோடு செயல்பட்டால் கூட அது அனாவசியமாக ஏதோ அந்த மாநில மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற முத்திரை குத்தப்படுகிறது. அதனால் பணியாளர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் அரசு கல்வி நிலையங்கள் தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. லண்டன் பிபிசி தமிழசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன். ஈராக்கின் இரண்டாவது பெரிய நகரான மோசுலை இஸ்லாமிய தீவிரவாதிகள் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதை அடுத்து அந்த பகுதியில் நெருக்கடி நிலையை அமல் செய்ய நாடாளுமன்றத்தை பிரதமர் நூரி அல் மலிகி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அல் கைதாவின் ஒரு கிளை அமைப்பான ஈராக்கிய இஸ்லாமிய தேசம் மற்றும் இசிஸ் என்று அழைக்கப்படும் லெவன்ட் ஆகிய அமைப்புகள் இணைந்து மோசுலில் இருக்கும் முக்கிய அரச கட்டிடங்களை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றன. இது